ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நாங்கள் கலாக்ஷேத்ரா எக்ஸிபிஷன் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸாக இருந்துச்சு. லைக் அந்த பிளாக் மெட்டல் சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு. பட் ஆனால் ரேட் ஓகே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. லைக் மேக்ஸிமமே 600 700 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாமே லைக் ஆன்டிக் டிசைனில் இருந்துச்சு. எனக்கு ஒரு சிலதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஜிமிக்கிலாம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்தளவுக்கு பெருசாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பெரிய ஜிமிக்கெலாம் நார்மல் யூஸ்க்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படி பார்த்திங்கன்னா செயின்ஸு, லாங் செயின்ஸு அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே மோஸ்ட்லி பிக் இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அது மாதிரி இந்த கொண்டை போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டிக்கு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று சேமாக இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அது மாதிரி கொலுசும் ஆன்டிக் டைப்பில் இருந்துச்சு. பேங்கிள்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நெக் பீஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரே கலெக்ஷனில் 2 3 இல்லாமல் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு பார்த்தோம். ரிங்கு எனக்கு எப்போவுமே ரிங்லேயும் பெரிய ரிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிங் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஷாப் நம்ம கலம்கரி ரிலேட்டடாக அந்த ஷாப் ஃபுல்லாகவே கலம்கரி டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ரேட் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. லைக் 2000 1500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா 1 கிராம் கோல்டெல்லாம் ஐம்பொனில் பண்ண ஜுவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு இதில் ஒரு நெக் பீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா 16,000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த நெக் பீஸு. பட் ஆனால் உண்மையிலே உண்மையாக ஒரு கோல்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டைப்பில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க எல்லா ஜுவல்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேம்போவில் பண்ணதில்லை. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அது வேறு ஏதோ ஒரு வுட்டு வேறு ஏதோ ஒரு நேம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா குட்டி பேக்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் கூட இதில் வச்சுக்கலாமா, வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாமாம்மா. எறும்பு எதுவுமே போகாதாம்மா. அதே மாதிரி இந்த பர்ஸு இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேரி பண்ணுற பேகு இது பார்த்திங்கன்னா ஒரு 20 kg கிட்ட தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம சப்பாத்தி வச்சா ஹாட் பாக்ஸில் வைப்போம்ல, ஸோ அதுக்கு அந்த ஹாட் பாக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் தான். எதுவுமே மிஷின் ஐட்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் ஹேண்ட்மேட்னாலே நமக்கு ரேட் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு இது ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எதுவும் ப்ரிப்பேர்டாக போகல. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வியூ பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் செக்ஷன். ஹேண்ட்பேக்குமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான், நம்ம வாஷபிள் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்ட்பேக் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துச்சு. 250 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெயிண்டிங் ஒரு ஷாப்பு. இதில் பார்த்திங்கன்னா சில்க்
கிளாத்தில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து எல்லாமே ஓனாக வந்து பெயிண்ட் பண்ணதாம்மா. அவ்வளோ மைன்யூட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குலாம் நம்ம வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும். அவர் நிறையா கலெக்ஷன் காமிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அந்த இதில். அகெயின் வந்துட்டு இயரிங் ஷாப் இருந்துச்சு. அது இன்னொரு அதுலேயும் வந்துட்டு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே காட்டன். ஆனால் தொட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற பீஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் அங்கே எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பர்ஸு மினியேச்சர் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இது கையில் எடுக்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா குட்டி கோன்னு பர்ஸு, அது மாதிரி வந்து ஹேண்ட்பேக்கு, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்மால் சைஸு. இது கீ செயினு, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு உண்டியல் கூட காமிச்சாங்க, பர்ஸ் டைப் உண்டியல். இதுதான், அது வந்து கார் ஷேப்பில் இருக்குது. நம்ம வந்து மேலே வந்துட்டு உண்டியலாக யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சைடில் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என் பையன் இது வாங்கிக்கூடன்னு நான் சொல்லிட்டு இருந்தான். அந்த நல்லா இருந்துச்சு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கலம்கரி ரிலேட்டடாக சாரீஸ் பார்த்துருந்தோம். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அந்த கிளாத்தை தொட்டு பார்க்கும்போதே வந்து நமக்கு அப்படி ஒரு ஃபீலு. அது கட்டினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். ஒரு இது கூட சரி இந்த கலர் நல்லா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கலர் காம்பினேஷனும் அவங்க அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்லிங் பேக்கு ஷாப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வுட்லேயே வந்துட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. லைக் ஸ்பூன்ஸு, கரண்டி, அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இதை வச்சு ஜஸ்ட்டு இது பண்ணோம்ல, அதில் வந்து சவுண்டு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. என் பையன் அதில் தான் உட்காந்து தட்டிக்கிட்டு இருந்தான். பல்லாங்குழி, அது போக பீங்கான் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது பார்க்கவே நல்லா யூனிக்காக இருந்துச்சு. சாம்பிராணி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது அழகாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நேச்சுரலாக அதை வந்து டச் பண்ணும்போது அந்த சவுண்ட் வரும், அது இருந்துச்சு. நான் அப்படியே லைனாக ஒவ்வொரு ஷாப்பாகவே எல்லாமே கவர் பண்ணி ஓரளவுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஒரு சில ஷாப்பில் வந்துட்டு எடுக்கக்கூடாது, வீடியோ நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வுட்டில் வந்துட்டு பவுல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீப்பு இருந்துச்சு. அது போக ஒவ்வொன்றுமே அந்த ஸ்மால் ஸ்பூன்ஸ் கூட வந்துட்டு இதில் வுட்டில் வச்சுருந்தாங்க. அது அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலை பிராஸில் வந்துட்டு எல்லா சிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த கண்ணாக இருக்கட்டும், அதுலலாம் அவ்வளோ மூக்கு, அது எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக ஒவ்வொரு சிலையிலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்தே ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வுட்டிலே வந்து அந்த ட்ரேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டிக் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்கரேட்டிவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ட்ரே வச்சு இது பண்ணோன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும். அப்புறம் கிளாக்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அந்த காலத்து டைப்பில் ஆன்டிக் கிளாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு இது ஃபுல்லாகவே மார்பிள்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. லைக் வந்து சாம்பிராணி வைக்கிறது, அதுக்கப்புறம் கப்ஸு, பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து உப்பு போடுறதுக்கு ஜாடி, அது மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு 3 பேர் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அந்த ட்ரம்லாம் வச்சுட்டு வந்திருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களும். அவங்க அங்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, என் பையன் இங்கிட்டு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து பீங்கானில் இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. டிஸ்பென்சர் கூட ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிளே ஃபுல்லாக லைட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கெலாம் வாங்கி மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வுட்டில் வந்து ஜுவல் பாக்ஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு ஓவராலாக எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா ஐட்டமுமே வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சிருந்தா நீங்களும் வந்துட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.